ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு வெற்றி மாலையின் வரிசை எண்ணிற்கான ஆதாரம். இன்று பாப்தாதா தன்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்களை மீண்டும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் இதே ரூபத்தில் எத்தனை தடவைகள் சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அநேக தடவைகள் சந்தித்ததனுடைய நினைவு தெளிவாக அனுபவத்தில் வருதான்னு பாபா கேட்குறாங்க. ஞானத்தினுடைய ஆதாரத்தில் சிருஷ்டி சக்கரத்தினுடைய கணக்குப்படி புரிஞ்சிருக்கீங்களா அல்லது அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எவ்வளவு தெளிவான அனுபவம் இருக்குமோ அந்த அளவே உயர்ந்த மற்றும் நெருங்கிய ஆத்மாவாக இருப்பீங்க. தற்சமயத்தின் அனைத்து பிராப்தி நிறைந்த மற்றும் எதிர்காலத்தில் உயர்ந்த பலன் அடைவதற்கு உரிய ஆத்மாவாக இருப்பீங்க. இந்த அனுபவத்தின் ஆதாரத்திலேயே ஆத்மா எனக்கு வெற்றி மாலையில் எந்த வரிசை எண் அப்படின்னு தன்னைத்தானே தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. தற்சமயம் பாப்தாதாவும் குழந்தைகளுடைய முயற்சி மற்றும் பிராப்தியினுடைய ஆதாரத்தில் வரிசை கிரமமாக நினைவு செய்கிறாங்க. அதாவது மாலை மற்றும் நினைவு சின்ன ரூபத்தில் வெற்றி மாலை, அதை தான் வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இரண்டு மாலைகளிலும் என்னுடைய வரிசை எண் எது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. தன்னுடைய வரிசை என்ன நீங்களே தெரிஞ்சிருக்கீங்களா அல்லது பாப்தாதா சொல்லணுமா? பாப்தாதாவோ தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் உங்களை நீங்களே அவசியம் தெரிஞ்சிருக்கீங்க. வெளிமுகமாக வர்ணனை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் மனது அளவிலாவது தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆம்னு சொல்வீங்களா அல்லது இல்லைன்னு சொல்வீங்களா? ஒருவேளை இப்போ பாப்தாதா மாலையை உருவாக்குறார் அப்படின்னா தன்னுடைய எண்ணை கொடுக்க முடியாதா? சங்கோஜப்பட்டு சொல்லலை என்பதுங்கிறது வேறு விஷயம். ஒருவேளை தெரிஞ்சிக்கல அப்படின்னா என்னன்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. மற்றவங்களுக்கு சவால் விடுறீங்க. நிச்சயம் மற்றும் பெருமிதத்தோடு நாங்கள் எங்களுடைய 84 ஜென்மங்களினுடைய வாழ்க்கை கதையை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அனைவரும் இதைத்தான் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி 84 ஜென்மத்தில் இந்த நிகழ்கால ஜென்மமோ அனைத்தையும் விட உயர்ந்தது இல்லையா? இதை தெரிஞ்சு கொள்ள முடியாதா? நான் யார்? இந்த கேள்வியை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. ஒன்று நினைவினுடைய மாலை. எந்த அளவுக்கு அன்பு மற்றும் எந்த அளவு எவ்வளோ நேரம் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவு மேலும் அதே அன்போடு தந்தையையும் நினைவு செய்கிறார். அதே அன்போடு தந்தையும் நினைவு செய்கிறாங்க. ஆகையினால தன்னுடைய வரிசை எண்ணை எடுக்க முடியுமான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை பாதி நேரம் நினைவு இருக்குது, மேலும் அன்பும் 50% இருக்குது அல்லது 70% இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆதாரத்தில் 50% அன்பு மற்றும் பாதி நேரம் நினைவு அப்படின்னா மாலையிலும் பாதி மாலை முடிந்த பிறகு தான் வருவீங்க. ஒருவேளை நினைவு நிரந்தரமாக இருக்குது, சம்பூர்ண அன்பும் இருக்குது, தந்தையை தவிர வேறு எதுவுமே தென்படலை, எப்பொழுதும் தந்தை மற்றும் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா மாலையிலும் இணைந்த இருவருடன் சேர்ந்து நீங்களும் இணைந்திருப்பீங்க. அதாவது கூடவே இருப்பவர்களாக இருப்பீங்க. எப்பொழுதும் அனைத்து விஷயங்களில் நம்பர் 1 இருப்பாங்க. அப்படி மாலையிலும் கூட நம்பர் 1 இருப்பாங்க. எப்படி உலகியல் படிப்பில் முதல் டிவிஷன் 2வது 3வது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்குது. முதல் பிரிவு எப்பொழுதும் வேகமாக, அதாவது பறக்கும் கலை உள்ளவராக இருப்பாங்க.
ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையினுடைய துணை, தந்தையினுடைய சகயோகம் மற்றும் அன்பினுடைய அனுபவங்களை செய்வாங்க. எப்பொழுதும் தந்தையினுடைய துணை மற்றும் கைமேல் கை இருப்பதை அனுபவம் செய்வாங்க. உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்வாங்க. இரண்டாவது பிரிவு, ஏறும் கலையினுடைய அனுபவம் செய்வாங்க. ஆனால் பறக்கும் கலை இருக்காது. ஏறும் கலையில் வரும் தடைகளை கடந்து செல்வதில் சில நேரம் அதிக நேரமும் சில நேரம் குறைந்த நேரமும் ஈடுபடுத்துவாங்க. பறக்கும் கலை உள்ளவங்க மேலே அப்படி கடந்து செல்லும் காரணத்தினால எந்த தடையும் வரவே இல்லை, அப்படி அனுபவம் செய்வாங்க. தடை அப்படின்னு இல்லாமல் பக்கத்து காட்சிகள் அப்படின்னும் சாலையோர காட்சிகள் அப்படின்னும் புரிஞ்சுப்பாங்க. மேலும் ஏறும் கலை இருக்கிறவங்க நிற்பாங்க. இது தடை அப்படின்னு உணர்வாங்க. ஆகையினால சிறிதளவு அவ்வப்பொழுது கடந்து செல்வதில் களைப்பையும் மனமுடைந்து போவதையும் அனுபவம் செய்வாங்கங்கிறாங்க பாபா. மூன்றாவது பிரிவை பற்றி பாபா சொல்கிறாங்க. நிற்பது, நடப்பது மற்றும் கதறுவது. சில நேரம் நடப்பாங்க, சில நேரம் கதறுவாங்க. நினைவு செய்வதில் கடும் உழைப்பு அவங்களுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா எப்பொழுதும் இணைந்து இருப்பது கிடையாது. அனைத்து உறவுகளையும் வைத்து முயற்சி செய்வதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு இருப்பாங்க. இவங்க முயற்சியில் இருப்பாங்க, மேலும் அவங்களும் பிராப்தியில் இருப்பாங்க. இதிலிருந்து என்னுடைய வரிசை எண் எது அப்படின்னு இப்பொழுது புரிஞ்சிக்கிங்கிறாங்க பாபா. மாலையினுடைய தொடக்கத்தில் இருக்கிறேனா, அதாவது முதல் பிரிவில் இருக்கிறேனா, அல்லது மாலையினுடைய இடையில் இருக்கிறேனா, அதாவது இரண்டாவது பிரிவில் இருக்கிறேனா, அல்லது மாலையினுடைய இறுதியில் இருக்கிறேனா, அதாவது மூன்றாவது பிரிவில் இருக்கிறேனா. அப்படி நினைவு மற்றும் வெற்றி இரண்டினுடைய ஆதாரத்தினால தன்னைத்தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிந்து கொள்வது சுலபமா அல்லது கஷ்டமான்னு பாபா கேட்குறாங்க. ஆகினால ஒவ்வொருவனுடைய வரிசை எண்ணை எடுக்கலாமா, எடுக்க முடியும் தான் இல்லையாங்கிறாங்க பாபா. பாப்தாதா எப்பொழுதும் அமிர்த வேலையிலிருந்து குழந்தைகளுடைய மாலையை நினைவு செய்ய தொடங்குறாங்க. ஒவ்வொரு ரத்தினத்தின் மற்றும் மணியின் விசேஷத்தை பார்க்குறாங்க. ஆகையினால அமிர்த வேலையில் சுலபமாகவே தன்னைத்தானே சோதனை செய்ய முடியும். நினைவினுடைய சக்தி மூலம், சம்பந்தத்தினுடைய சக்தி மூலம் தெளிவாக ஆன்மீக தொலைக்காட்சியில் பாப்தாதா எந்த வரிசை எண்ணில் என்னை நினைவு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்காக புத்தியினுடைய லைன் மிக தெளிவாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இல்லை அப்படின்னா தெளிவாக பார்க்க முடியாது. நான் யார் அப்படிங்கிறது இப்போ புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. நல்லது. இப்பொழுதும் நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாக தன்னை தந்தைக்கு சமமாக, அதாவது சமநிலை மூலமாக அருகாமையில் கொண்டு வாங்க. எண்ணம், சொல், செயல், சமஸ்காரம் மற்றும் சேவை எல்லாத்திலும் தந்தைக்கு சமமாவது அப்படின்னா அருகில் வருவது. பின்னால் வந்திருப்பவர்களாக இருந்தாலும் முதல்ல வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சமநிலை மூலமாக அருகில் வர முடியுங்கிறாங்க பாபா. அனைவருக்கும் இப்போது கூட வாய்ப்பு இருக்குது. இடங்கள் நிச்சயிக்கப்பட்டன அப்படிங்கிற அறிவிப்பு ஒலிக்கலை. ஆகையினால என்ன ஆக விரும்புகிறீங்களோ அதுவாக உங்களால் ஆக முடியும். இப்பொழுது கால தாமதம் அப்படிங்கிற அறிவிப்பு பலகை இன்னும் போடப்படலை. ஆகையினால என்ன செய்வீங்க? மகாராஷ்டிரம் மற்றும் மத்திய பிரதேசம் இருவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? மகாராஷ்டிரத்தினுடைய பெயரே மகா அப்படின்னு இருக்குது. ஆகையினால மகானாக ஆகியே விட்டாங்க. மத்திய பிரதேசத்துக்கு என்ன விசேஷம் இருக்குது தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவின் சேவையின் தொடக்க காலத்தில் முதல் பார்வை மத்திய பிரதேசத்தின் பக்கம் போச்சு. அதற்காக குழந்தைகளையும் அனுப்பி வைத்திருந்தோம். அப்படி சேவையினுடைய சேத்திரத்தில் முதல் பார்வை எப்பொழுது மத்திய பிரதேசத்தின் மேல் போச்சோ, மத்திய பிரதேசத்தின் சேவையின் உடனடி பலனை பெறுபவர்களும் முதல் நம்பரில் இருப்பாங்க. ஆகையினால பாப்தாதாவினுடைய விசேஷமான பார்வைப்பட்டது எங்கே பார்வைப்பட்டுச்சோ அங்கே அவர்கள் நம்பர் 1 பார்வையினாலேயே நன்மை அடைந்தவங்க ஆகிட்டாங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால இருவருமே மகான்கள்.
மகாராஷ்டிராவில் சாக்கார பாப்தாதாவினுடைய கால்கள் பதிஞ்சுது. சரித்திர பூமியாகவும் மகாராஷ்டிர ஆக்கணும். ஆகையினால மகாராஷ்டிரம் என்ன செய்யும் பாபா கேட்குறாங்க. மகாராஷ்டிரத்துக்கு 2 பலன்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்ன 2 பலன்கள் கொடுப்பீங்க, என்ன பலன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு புத்தியை தொடுதா அப்படின்னு பார்க்கலாங்கிறாங்க பாபா. ஒருவேளை தொடலை அப்படின்னா மகாராஷ்டிரத்தை விட மத்திய பிரதேசம் முதல் நம்பராக ஆயிடும். ஒன்று வாரிசு மற்றும் அடுத்தது விஐபிக்கள். வாரிசுகளையும் உருவாக்கணும், விஐபிகளையும் உருவாக்கணும். இதுதான் இரட்டை பலன். சில இடங்களில் விஐபிகளை உருவாக்குறாங்க, மேலும் சில இடங்களில் வாரிசுகளை உருவாக்குறாங்க. ஆனால் இருவர்களையும் உருவாக்கணும். வாரிசுகளும் பெயர் பெற்றவர்களாக இருக்கணும், மேலும் விஐபிகளும் பெயர் பெற்றவர்களாக இருக்கணும். இந்த விஷயத்தில் யார் நம்பர் 1ஆக ஆவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. வெளிநாட்டை சேர்ந்தவங்களா, மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்களா, அல்லது மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்களா, யார் ஆவீங்க? மற்றவர்களும் ஆக முடியும். ஆனால் இன்றோ இவங்க எதிரில் அமர்ந்திருக்கிறாங்க. நல்லது. என்ன கேட்டீங்க? யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க அர்ஜுனன். இதில் யார் முன்னுக்கு செல்ல விரும்பினாலும் செல்ல முடியும். இப்பொழுது வரிசை எண் வெளிப்படுத்தப்படலை. ஆகையினால நம்பர் 1ஆக ஆக யார் விரும்பினாலும் அவங்க ஆக முடியும். என்ன செய்யணும்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. அதற்கான வழியையும் சொல்லியிருக்கிறோம். பறக்கும் கலை ஏறும் கலை அல்ல, பறக்கும் கலை. அதற்காக எப்பொழுதும் டபுள் 8ஆக ஆகும் இருங்க. இதையும் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க, இப்போது சொரூபம் மற்றும் அனுபவத்தில் கொண்டு வாங்கங்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தந்தைக்கு சமமான, அதாவது தந்தையின் நெருங்கிய ரத்தினங்களுக்கு எப்பொழுதும் சொரூபம் மற்றும் வெற்றி சொரூப வெற்றி மாலையில் அருகாமையின் ரத்தினங்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வெளிநாட்டு குழந்தைகளின் சேவைக்கு பாப்தாதா பாராட்டுகள் தெரிவித்து கொண்டே சேவைக்காக சமீட்சைகளும் கொடுக்குறாங்க. பாப்தாதா சேவைக்காக ஒரு பொழுதும் தடை போடுறது கிடையாது. மிக அதிகமாக சேவை செய்யுங்க, யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கலாம். வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்காக சேவைக்கான பாராட்டுகள் உரித்தாக்குக அப்படிங்கிறாங்க பாபா. அனைவரும் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தில் நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னேறி கொண்டு இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் சேவைக்கான பொறுப்பாளராக ஆகிடுறாங்க. யாரை விசேஷமான விஐபி அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போ விஐபிகளை உருவாக்கும் நேரம் வந்து சேர்ந்துடுச்சு. ஆகையினால சேவை மூலமாக அவங்க இயல்பாகவே உருவாகி கொண்டே இருப்பாங்க. அனைவருக்கும் விசேஷமாக ஆன்மீகத்தினுடைய அனுபவம் செய்வீங்க, அமைதி சக்தியினுடைய அனுபவம் செய்வீங்க. ஞானமும் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு நொடியினுடைய அனுபவம் தான் அவங்களுக்காக புதுமை. முழு வெளிநாடுகளிலும் பெரும்பான்மை போலியாதது. ஆகையினால உண்மையான அமைதி, உண்மையான சுகம், உண்மையான சொரூபத்தின் அனுபவம் இல்லவே இல்லை. ஒருவேளை அந்த அனுபவம் ஒரு வினாடிக்காக கூட ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா புதுமையை அனுபவம் செய்வாங்க. வெளிநாட்டில் பொதுவாகவே எப்பொழுதும் புதிய பொருளை விரும்புவாங்க. ஆகையினால இந்த புதுமையை செய்யுங்கிறாங்க பாபா. வேறு எந்த பெயர் பெற்ற மகாத்மா இந்த அனுபவத்தை செய்விக்க முடியாது. ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தையையோ கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் தொடர்பை ஏற்படுத்தி அனுபவம் செய்வது அப்படிங்கிற இது புதுமை. இதைத்தான் உண்மையினுடைய அனுபவம் செய்வது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வழி. அனைத்து சேவை செய்யும் நெருங்கிய ரத்னங்களுக்கு அவரவர்களுடைய பெயரும் சேர்த்து நினைவு உறுத்தாக்குங்கிறாங்க பாபா. நல்லது. குமாரர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. குமாரர்களுக்கு நான் குமார் இல்லை,
ஆனால் பிரம்மா குமார் ஆன்மீக சேவாதாரி அப்படிங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்கணும். சேவாதாரி அப்படின்னா அவரே சம்பன்ன சொரூபமாகி மற்றவங்களுக்கும் கொடுக்குறவங்க. அப்படின்னா எப்பொழுதும் தன்னை அனைத்து பொக்கிஷங்கள்னால் நிரம்பியவங்க அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறான். சேவாதாரி அப்படிங்கிறத உணர்ந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி அடைகிறாங்க ஆவீங்க. சேவையினுடைய விசேஷமே எப்பொழுதும் பணிவாக இருப்பது. கருவி மற்றும் பணிவு, இந்த இரண்டு விசேஷங்களும் சேவையில் வெற்றி சொரூபமானவர்களாக ஆக்குது. குமாரர்கள் சேவையினுடைய களத்தில் முன்னேறி செல்பவர்களாக இருப்பாங்க. ஆனால் முன்னேறி சென்று கொண்டே நான் ஒரு கருவி மற்றும் பணிவு அப்படிங்கிற விசேஷம் இல்லை அப்படின்னா சேவை செய்வாங்க, கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் வெற்றி குறைவாக தென்படும். குமாரர்கள் சேவையிலோ திறமை நிறைந்தவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைவரும் திட்டமிடும் புத்தி உள்ளவங்க. எப்படி சேவை களத்தில் அங்கிங்கு ஓடி செய்வதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த இரண்டு விசேஷங்களிலும் திறமை நிறைந்தவர்களாக ஆகுங்க. விசேஷங்கள் நிறைந்த விசேஷ சேவாதாரியாக ஆகுங்கிறாங்க பாபா. இல்லை அப்படின்னா தற்காலிகமாக வெற்றி கிடைக்கும், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு குழப்பத்தில் வந்துடுவீங்க. இது என்ன இப்படி ஆயிற்று, இது ஏன் இப்படி ஆனது அப்படிங்கிற தடை சுவர் வந்துடும். ஆகையினால இரண்டு விஷயங்களை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். இதன் மூலம் சேவை செய்வதில் வேகமும் முதன்மையும் வந்துடும். குமாரர்களோ சேவை செய்யவே வேணும், ஆனால் மரியாதைகளின் கோட்டுக்கு உள்ளே இருந்து செய்யணும். பின்பு பாருங்க வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுங்கிறாங்க பாவம். குமாரர்களுக்கோ அனைத்து விதமான வாய்ப்பு இருக்குது. சேவை செய்வதிலும் வாய்ப்பு, முயற்சி செய்வதில் முன்னேறி செல்வதற்காகவும் வாய்ப்பு, மேலும் கூடவே தன்னுடைய பரிவாரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குமாரர்கள் வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கை. குமார் அப்படின்னா எப்பொழுதும் சுதந்திரமானவங்க, எந்த விதமான பந்தனத்தின் வசம் ஆகாதவங்க. நீங்கள் அந்த மாதிரி சுதந்திரத்தை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய வீணான எண்ணம் கூட ஒரு பந்தனம். இந்த பந்தனமும் பறக்கும் கலையிலிருந்து கீழே கொண்டு வந்துடுது. அப்படி பந்தனமற்ற குமார் வீணான எண்ணங்களும் முடிந்தது. பந்தனமற்ற ஆத்மா தீவிர வேகத்தில் சொல்ல முடியும். பாப்தாதாவுக்கு குமாரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ உயர்ந்ததாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல் பெருமிதம் இருக்குது. என்னை மாதிரி பாக்கியம் நிறைந்தவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்கங்கிறாங்க பாபா. குமாரர்களுக்கு அவர்களுக்கு என்ற பாக்கியம், குமாரிகளுக்கு அவர்களுக்கு என்று பாக்கியம் இருக்குது. குமாரிகள் சுதந்திரமாகி சேவை செய்ய முடியாது. குமாரர்களோ எங்கேயும் தனியாக சென்று சேவை செய்ய முடியும். குமாரர்களுக்கு என்ன பந்தனம் இருக்கு? குமாரிகளோ இன்றைய உலகத்தின் கணக்குப்படி இருந்தும் பந்தனத்தில் இருக்கிறாங்க. குமாரர்களோ அனைத்து விதமான சேவைகளையும் செய்ய முடியும். குமாரர்கள் டபுள் லைட் ஆனவங்க. எந்த விதமான சுமையும் இல்லை, எண்ணங்களின் சுமையும் இல்லை, சம்பந்தம் தொடர்பின் சுமையும் இல்லை. குமாரர்கள் இருப்பதே பந்தனமற்றவர்கள் தான். ஏன்னா ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிட்டாங்க. ஞானம் நிறைந்தவர் வீணானதின் பக்கம் ஒருபொழுதும் செல்ல முடியாது. வீணான எண்ணம் கூட ஞானம் நிறைந்தவரினுடைய எதிரில் வர முடியாது. எண்ணத்திலும் சக்தி நிறைந்தவர், காரியத்திலும் சக்தி நிறைந்தவர். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னு எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறான். ஏன்னா குமாரர்களுக்கு பின்னே மாயா மிகவும் சுற்றி சுற்றி வருது. மாயாவுக்கும் குமாரிகள் மிகவும் பிடித்தமானவங்க. எப்படி நீங்கள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவங்க, அதே மாதிரி மாயாவுக்கும் பிரியமானவங்க. எனவே மாயாவிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பொழுதும் தன்னை இணைந்திருப்பவர் என்று புரிந்துக்கணும். தனியாக இல்லை, என்னுடைய ஜோடி உடன் இருக்கிற, எப்பொழுதும் இணைந்திருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாயா வரவே முடியாது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு. தற்சமயத்தினுடைய விசேஷ கவனம் வீணான எண்ணங்களின் முடிவு கட்டுதல். பாபா கேட்குறாங்க, அனைவரும் தன்னை சக்திசாலியான ஆத்மாக்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு.
சக்திசாலியான ஆத்மாக்கள் அப்படின்னா யாருடைய வீணானதினுடைய கணக்கு முடிஞ்சிருச்சோ, இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையில் வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான காரியத்தில் அதிக நேரத்தை வீணாக இழந்துடுறாங்க. எவ்வளோ வருமானத்தை சேமிக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ செய்ய முடியறதில்ல. வீணானதனுடைய கணக்கு சக்தி நிறைந்தவராக ஆகிறதில்ல. இப்போ வீணானதனுடைய கணக்கை முடிவு கட்டுங்க. இப்பொழுது புதிய கணக்கை தொடங்குறீங்க அப்படின்னா பழைய கணக்கை முடித்துடுறீங்க இல்லையா? அப்படி தற்சமயம் வீணான கணக்கை முடிவு கட்டி எப்பொழுதும் சக்தி நிறைந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற இதே விசேஷ கவனம் வைங்க. மாஸ்டர் சர்வசக்திவான். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும். எப்படி யாருக்காவது உடலின் மற்றும் பணத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். ஒருவேளை சக்தி இல்லை அப்படின்னா விரும்பினாலும் கூட செய்ய முடியாத கட்டாயத்தில் வந்துடுறார். அதே போல் மாஸ்டர் சர்வசக்திவான். நீங்கள் என்னதான் செய்ய முடியாது, கவனம் மட்டும் வேணும். அடிக்கடி கவனம் வேணும். அமர்ந்த வேளையில் கவனம் கொடுத்தீங்க, இரவில் கொடுத்தீங்க, பாக்கி இடைப்பட்ட நேரத்தில் அலட்சியமானவராக ஆகிட்டீங்க. அப்படி முடிவு எப்படி இருக்கும்? வீணானதனுடைய கணக்கு முடியாது, ஏதாவது பழைய கணக்கு இருந்துடும். ஆகவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு அடிக்கடி இதே கவனம் வைங்க. மிக நல்ல முறையில் சோதனை வேணும். ஏன்னா மாயா இப்பொழுது கூட தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்வதற்காக மிகவும் புத்திசாலியாக அமர்ந்திருக்குது. அது இறுதியில் மிக அதிக புத்திசாலி ஆயிடுது. ஏன்னா நிரந்தரமாக விடை பெறணும் இல்லையா? ஆகினால தன்னுடைய புத்திசாலித்தனத்தையோ காண்பிக்கும் இல்லையா? ஆகினால எப்பொழுதும் கவனம் வைங்க. வகுப்பில் சென்றீங்க, நினைவில் அமர்ந்தீங்க, அந்த நேரமும் கவனம் இருக்குது. ஆனால் அடிக்கடி கவனம் வேணும். மேலும் யாருக்கு அடிக்கடி கவனம் இருக்குதோ அவருடைய அடையாளம் அனைத்து டென்ஷனில் இருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. செல்லமானவர்களாகவோ இருக்கவே இருக்கீங்க. தந்தையினுடைய குழந்தையாக ஆனீங்க. உயர்ந்த பாக்கியத்துடைய நட்சத்திரம் மின்னியது. வேறு என்ன வேணும்? அடிக்கடி புத்தி மூலமாக கவனம் வைங்க அப்படின்னு இந்த சின்ன சிறு வேலை மட்டும் கொடுத்துருக்குறோங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கலையின் ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகள் நிரம்பியவராக ஆகுக. 16 கலைகள் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கம யுகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கலையின் ரூபத்தில் செய்யணும். சங்கம யுகம் விசேஷமாக காரியம் அப்படிங்கிற கலையை காண்பிப்பதற்கான யுகம். யாருடைய ஒவ்வொரு காரியமும் கலையின் ரூபத்தில் இருக்குதோ அவருடைய ஒவ்வொரு காரியத்தின் மற்றும் குணத்தின் மகிமை ஏற்படுது. 16 கலை நிரம்பியவர் என்றால் ஒவ்வொரு நடத்தையும் சம்பூர்ண கலையின் ரூபத்தில் தென்படணும். இதுதான் சம்பூர்ண நிலையினுடைய அடையாளம். எப்படி சாக்கார பாபாவிடம் பேசுவதில், நடப்பதில், அனைத்திலும் விசேஷத்தை பார்த்தீங்க, அப்படி இது கலையாக ஆச்சு. அமர்வது, எழுவதினுடைய கலை, பார்ப்பதனுடைய கலை, நடப்பதனுடைய கலை இருந்தது. அனைத்திலும் தனித்தன்மை மற்றும் விசேஷம் இருந்தது. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடந்து 16 கலை நிரம்பியவராக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: யார் உடனே பகுத்தறிந்து முடிவு செய்துடுறாங்களோ அவங்க தான் சக்திசாலியானவங்க. பாபா சொல்கிறாங்க, சக்திசாலியானவங்க உடனே பகுத்தறிஞ்சு முடிவு செஞ்சிடுவாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.